ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக புரிய வைக்கிறாங்க, எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருங்க, மற்றவங்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுங்க. பாபா சொல்கிறாங்க, அப்படி மகிழ்ச்சியாக எப்பொழுதும் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஞானத்தில் புத்திசாலியாக இருக்கிறவங்க தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியுங்கிறார். அப்போ பாபா என்ன புரிய வைக்கிறாரோ அதை நீங்கள் சிந்தனை பண்ணணுங்கிறார். ஞான சிந்தனை, மனன சிந்தனை உள்ளே பண்ணணும். மனன சிந்தனை செய்பவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்கங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, இந்த நாடகத்தோட ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு நீங்கள் உள்ளுக்குள்ளே புரிஞ்சுக்கிறாங்க, கதை போல் அதை கேட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறாங்களோ அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்கங்கிறது. ஏன்னா பாபா அதுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் புரிஞ்சுக்கணும், நம்ம 84 பிறவிகள் எடுக்கக்கூடியவர்கள், 84 பிறவிகளை நம்ம முடிச்சிட்டோம், இப்போ திரும்ப நம்ம வீட்டுக்கு போகணும். இப்படி கதை போல் அதை நினைத்து புரிந்து கொள்கிறவங்க நல்ல மகிழ்ச்சியாக இருப்பாங்கங்கிற. மேலும் பாபா சொல்லக்கூடிய ஒரு ஸ்ரீமத் என்னெல்லாம் இருக்கோ வழிகாட்டுதல், அதன்படி நடக்கக்கூடியவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்கங்கிற. மற்றபடி பாபா சொல்கிறாங்க, யார் காட்சியை பார்க்குறாங்க, காட்சிகளை பார்க்கறதுனால, சாட்சாத்காரம் பார்க்கறதுனால என்ன நன்மை ஏற்படும் ஆத்மாவுக்கு? அதனால் எந்த நன்மையும் இல்லை. சொல்லக்கூடிய அவர் காட்டக்கூடிய வழிப்படி, ஸ்ரீமத் படி நடந்தால் தான் நன்மை ஏற்படுங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் ஆத்மானு தன்னை புரிந்து புண்ணிய ஆத்மாவாக தன்னை மாற்றிக்கொள்ளணும். அதுக்கு நீங்கள் நினைவு யாத்திரையில் ரொம்ப கவனம் வைக்கணுங்கிற. இப்போ நீங்கள் முக்தி ஜீவன் முக்திக்கு போகணுன்னா இப்போ நீங்கள் புண்ணிய ஆத்மாவாக போகணும். ஏன்னா ஆத்மாக்குள்ளே பாவ கணக்கு இருக்கும்போது அந்த கரையோட முக்திக்கு போக முடியாது. அப்போ நீங்கள் யாருக்காவது இந்த முக்தியை, ஜீவன் முக்திக்கான வழி காட்டுறீங்கன்னா, பாபாவை நினைக்க வழி காட்டுறீங்கன்னா அது பெரிய புண்ணிய காரியம்னு சொல்கிறேன். அதனால் பாபா சொல்கிறாங்க, இப்போ உங்களுக்குள்ளே காமங்கிறது பெரிய எதிரியாக இருக்குங்கிற. ஃபஸ்ட்டு நம்பர் எதிரி அதுதான், ரெண்டாவது தான் கோபம், அப்புறம்தான் ஆசைங்கிற. அப்போ இதெல்லாம் நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு எப்பொழுதும் நினைவு யாத்திரையில் இருக்கணும். சிலர் பாபாவை நினைவு செய்கிறதில்ல, அதனால் விட்டுட்டு போயிடுறாங்க ஆத்மாவுக்கு சக்தி இல்லாமல். அப்போ உயர்ந்த இடத்துல ஏறிட்டே இருக்கும்போது கீழே விழுந்துட்டாங்கன்னா ரொம்ப அடிபட்டுருது, முன்னாடியோட இன்னும் ரொம்ப மோசமாயிடுறாங்கங்கிற. அதனால் பாபா செக் பண்ணிக்க சொல்கிறார், நம்ம எந்த அளவுக்கு பாவக்கணக்கை அழிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு புண்ணியத்தை செஞ்சுக்கிட்டு இன்னொரு சைடு பாவம் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அப்போயும் உங்களுக்கு புண்ணியமும் நஷ்டமாயிடுங்கிற. அதனால் இதுலேயும் நீங்கள் கவனம் வைக்கணுங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, பாபா அவரோட நினைவே பெரிய புண்ணியங்கிறார். பாபாவை நினைவு செய்கிறதே, யோகத்தில் இருக்கிறதே பெரிய புண்ணிய காரியம். இது கூட நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறார். இப்போ எந்த அளவுக்கு முடியுதோ தன்னை ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். மேலும் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மற்ற ஆத்மாக்களுக்கு அது ஒரு வரமாக இருக்க வேண்டும். எப்படி சத்வச்சன் மகாராஜன்னு சொல்கிறாங்களோ, சன்னியாசிகள் பேசுவது குறைவாக தான் இருக்கும், அதே போல் தான் நீங்கள் வார்த்தைகளை சிக்கனப்படுத்தி குறைவாக மற்றவங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை மட்டும்தான் நீங்கள் பேச வேண்டும்னு பாபா சொல்கிறாங்க. வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 19/1/2024 காலை முரளி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, சதா குஷியில் இருங்கள் மற்றும் பிறருக்கும் குஷியை கொடுங்கள். இதுவே அனைவரின் மீதும் இரக்கம், கிருபை காட்டுவதாகும். யாருக்கும் வழி காட்டுவது என்பது அனைத்திலும் பெரிய புண்ணியமாகும். கேள்வி: எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்தவராக யார் இருக்க முடியும்? மகிழ்ச்சி நிறைந்தவராக ஆவதற்கான ஆதாரம் என்ன? பதில்: ஞானத்தில் மிகவும் புத்திசாலியாக இருப்பவர்கள்தான் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இருக்க முடியும். அவர்கள் நாடகத்தை கதை போல அறிந்திருப்பார்கள் மற்றும் நினைவு செய்வார்கள். மகிழ்ச்சி நிறைந்தவராக ஆகுவதற்கு சதா தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து கொள்ளுங்கள். தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் தந்தை புரிய வைப்பதை நல்ல விதமாக மனன சிந்தனை செய்யுங்கள். மனன சிந்தனை செய்து செய்து மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுடன் ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தந்தை ஒருவரே மற்றும் அவருடைய படிப்பும் ஒன்றுதான். இப்பொழுது அவர் படிப்பை சொல்லிக் கொடுக்கின்றார். ஆசிரியரின் வேலை படிப்பிப்பது, அதாவது கற்றுக் கொடுப்பது. குருவின் வேலை லட்சியத்தை கூறுவது. வாழ்க்கையில் என்ன லட்சியத்தை அடையணும், இதையெல்லாம் குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். லட்சியத்தையும் குழந்தைகள் புரிந்து கொண்டு விட்டனர். நம்மளுடைய லட்சியம் என்ன அடையணும் நிலையை
முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்காக நினைவு யாத்திரை கண்டிப்பாக தேவை. இப்போ நம்மளுடைய லட்சியம் முக்தி அடையணும், ஜீவன் முக்திக்கு போகணும். இப்போ அதற்கு முக்கியமான விஷயம் என்ன தேவை? நினைவு யாத்திரை. இரண்டுமே சகஜமானது தான். முக்திக்கு அடையிறதும் ஈஸி தான், ஜீவன் முக்தி அடையிறதும் ஈஸி தாங்கிறது. 84 பிறவிகளின் சக்கரம் சுற்றியபடி இருக்கிறது. இப்பொழுது நம்முடைய 84 பிறவிகளின் சக்கரம் முடிந்து விட்டது. இதை ஆத்மா புரிஞ்சுக்கிட்டோம். எனவே நாம் திரும்ப செல்ல வேண்டும். இதை நினைவில் நிறுத்த வேண்டும். எப்பொழுதுமே நம்ம இப்போ நடித்து முடிச்சிட்டோம், நம்ம திரும்ப வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த நினைவு உள்ளுக்குள்ளே இருக்கணும். அந்த டைம் வந்துருச்சு. ஆனால் பாவ ஆத்மாக்களின் நிலை என்ன? பாவ ஆத்மாக்கள் முக்தி ஜீவன் முக்திக்கு திரும்பி செல்ல முடியாது. எந்த ஆத்மாவுக்குள்ளே பாவங்களோட கரைகள் அப்படியே இருக்கும், அதையோடையே மேலே போக முடியாது. முக்தி தாமில் போயிட்டு பாவ ஆத்மா அந்த பாவத்தோட கரையோடு அங்கே உட்கார முடியாது. அதற்காக என்ன பண்ணணும்? அதை முடிச்சே தீரணும். ஒன்று யோக பலத்தினால, இல்லாட்டினா தண்டனை வாங்கி. இப்படியாக மனன சிந்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி ஞானத்தை பற்றி சிந்தனை பண்ணணும். யார் செய்கிறார்களோ அவர்கள் அடைவார்கள். பாபா சொல்கிறபடி யார் ஞானத்தை சிந்தனை பண்ணுறாங்க, பாபா சொல்கிறத ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க பிராப்தியை அடைவாங்க. குஷியில் கூட அவர்கள்தான் வருவார்கள் மற்றும் பிறரையும் குஷியில் கொண்டு வருவார்கள். யார் தான் பாபா சொல்கிறத செய்கிறாங்களோ அவங்களுக்கு குஷி இருக்கும், மற்றவங்களுக்கும் அவங்க குஷியை கொடுப்பாங்க. வழி காட்டுவதற்காக பிறன் மீது இரக்கம் காட்ட வேண்டும். எல்லாருமே அப்படி துக்கத்தில் இருக்காங்க, பாவ ஆத்மாக்களாக இருக்காங்க. அவங்களுக்கு முக்தி ஜீவன் முக்தி கிடைக்கணும்னா அதற்கான சரியான வழி காட்டுறவங்களாக இருக்கணும். இது புருஷோத்தம சங்கமயுகம் என்று குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். இதுவும் கூட சிலருக்கு தான் நினைவில் இருக்கிறது இல்லையா? நம்ம கலியுகத்தில் நம்ம சிந்தனை இருக்கா, இல்லை நம்ம சங்கமயுகத்தில் இருக்கோங்கிற சிந்தனை இருக்கா? பாபா சொல்கிறாங்க சிலருக்கு தான் சங்கமயுகத்தில் இருக்கோங்கிற நினைவு இருக்குங்கிற இல்லையா? அந்த சங்கமயுகத்தில் இருக்கோங்கிற நினைவு இருந்தால் தான் நம்ம ஆத்மா முக்திக்கு போகணுங்கிற சிந்தனை வரும். ஜீவன் முக்திக்காக ரெடி ஆகணுங்கிற சிந்தனையும் நமக்கு இருக்கும். சிலருக்கு இருப்பதில்லை, மறந்தே விடுகிறது. சிலருக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கிறதில்ல. கேட்கும்போது முரளி நல்லா இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி லட்சியத்தை பற்றியோ புருஷார்த்தத்தை பற்றியோ அவங்களுக்கு நினைவுக்கு இருக்கிறதில்ல. இது நினைவில் இருந்தால் கூட குஷியின் அளவு அதிகரித்து கொண்டே இருக்கும். அப்பா, டீச்சர், குரு என்ற ரூபத்தில் அவரை நினைவு செய்தால் குஷியின் அளவு அதிகரித்து கொண்டே இருக்கும். பாபா நமக்கு இப்போ அப்பா, டீச்சர், குருவாக இருக்கார். யார் ஒருத்தருக்கு நல்ல அப்பா கிடச்சிருக்காங்க, டீச்சர் கிடச்சிருக்காங்க, குரு கிடச்சிருக்காங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ பகவான் எனக்கு 3 மாக கிடச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்ம உணர்வில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அவ்வளோ குஷி இருக்குங்கிற. ஆனால் போக போக கொஞ்சம் குழப்பம் ஏற்பட்டு விடுகிறது. மலைகளின் மீது ஏறி இறங்குவது போல குழந்தைகளுடைய நிலையும் நிலை குலைந்து விடுகிறது. பாபா சொல்கிறாங்க எப்படி மலையில் போகும்போது மேலே கீழே ஏறுறது இறங்குறது இருக்கிற மாதிரி இந்த அவங்களோட மனநிலையும் அப்படி மேலே கீழே போயிடுது. சிலர் மிகவும் உயரத்தில் ஏறுகிறார்கள், பிறகு விழுந்து விடுகிறார்கள். என்றால் முன்பை விட அதிகமாக விழுந்து விடுகிறார்கள். ஒரு கம்மியான ஹைட்லேருந்து கீழே விழுந்தாங்கன்னா அடி கொஞ்சம் தான் படும். ரொம்ப உயரத்துலேருந்து விழுந்துட்டாங்கன்னா அடி அதிகமாக தானே படும். அப்போ ரொம்ப நல்ல முயற்சி புருஷார்த்தம் பண்ணி ஒரு நிலைக்கு போயிட்டு உயர்ந்த நிலைக்கு அப்புறம் விழுந்துட்டாங்க அப்படின்னா அதனுடைய அடி ரொம்ப பலமாக இருக்குங்கிற. பாபா சொல்கிறாங்க சேமித்த வருமானம் உடனே கெட்டு விடுகிறது. அது வரைக்கும் சேர்த்து வச்ச எல்லா வருமானமும் நஷ்டமாயிடுது. எவ்வளவுதான் தான புண்ணியங்களை செய்கின்றனர், ஆனால் பிறகு புண்ணியம் செய்தபடியே பாவமும் செய்ய தொடங்கிவிட்டால் அனைத்து புண்ணியமும் அழிந்து விடுகிறது. பாபா சொல்கிறாங்க அப்படி கிடையாது. ஒரு சைடு புண்ணியம் செஞ்சுட்டு இன்னொரு சைடு பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் புண்ணியம் அதிகமாக செய்கிறதுனால பாவத்தோட எந்த ஒரு கணக்கும் டிஸ்டர்ப் பண்ணாது. அப்படி கிடையாதுங்கிற. நீங்கள் புண்ணியம் செஞ்சுட்டு இன்னொரு சைடு பாவம் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா செய்த புண்ணியத்தோட பலனை கூட நீங்கள் அனுபவிக்க முடியாதுங்கிறத சொல்கிறாரு பாபா. அனைத்திலும் பெரிய புண்ணியம் தந்தையை நினைவு செய்வது. இங்கே பாபா என்ன சொல்கிறாங்க? புண்ணிய காரியம்னா இன்றைக்கி பாபா சொல்கிறாங்க விளக்கம், பாபாவை நினைக்கிறதே புண்ணிய காரியம்தான், மிகப்பெரிய புண்ணியம். பாபாவை நினைக்கிறீங்க அப்படின்னாலே ஆத்மா பாவனமாயிட்டிருக்கு, புண்ணிய ஆத்மாவாக ஆயிட்டிருக்கு. எல்லா விதமான பலவீனம் விகாரத்தோட கரை விலகிட்டுருக்கு. இப்போ பாபாவை நினைக்கிறதே ஒரு புண்ணிய காரியங்கிறார்.
நினைவின் மூலம்தான் புண்ணிய ஆத்மாக்களாக நீங்கள் ஆக முடியும். ஒருவேளை கெட்டவர்களுடைய தொடர்பின் மூலம் தவறுகளை செய்தபடியே இருந்தீர்கள் என்றால் முன்பை விட கீழே விழுந்து விடுவீர்கள். பாபா தான் சங்குக்காரங்கிறார். நல்ல சங்கம் இல்லாமல் நீங்கள் தீயவர்களோட தொடர்பில் போயிட்டீங்க அப்படின்னா அதனால் பாவம் செஞ்சிங்கன்னா நீங்கள் அக்ஞானத்தில் இருந்ததை விட இப்போ இன்னும் ரொம்ப மோசமாயிடுவீங்கிறார். பிறகு அந்த கணக்கு சேமிப்பாகி இருக்காது. நல்லது செஞ்சதோட கணக்கு கூட சேமிப்பில் இருக்காது, நஷ்டமாகிவிடும். பாவ கர்மம் செய்வதன் மூலம் அனைத்துமே நஷ்டமாகி விடுகிறது. பாவக்கணக்கு நிறைய ஏறி விடுகிறது. பாபா சொல்கிறாங்க, முன்னாடி தெரியாமல் செஞ்சீங்க, ஒன்றுக்கு ஒன்று தான். இப்போ தெரிஞ்சு செய்யும்போது ஒன்றுக்கு 100 மடங்கு பாவத்தோட பலனும் இப்போ அதிகமாகிடுதுங்கிற கணக்கு வழக்கு பார்க்கப்படுகிறது அல்லவா. உங்களுடையது புண்ணிய கணக்காக இருந்தது. பாவம் செய்தால் அது 100 மடங்காகி விடுகிறது. புண்ணியமும் அதே போல் தான். இங்கே சங்கமிகத்தில் ஒன்று செஞ்சிங்கன்னா 100 மடங்கு கிடைக்கும். அப்புறம் இது தெரிஞ்சே நீங்கள் தவறு செய்தீங்க, பாவம் செஞ்சீங்கன்னா அந்த கணக்கும் 100 மடங்காக ஒன்றுக்கு 100 மடங்கு பலனை தரக்கூடியதாக மாறிடும். இப்போ இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிற இன்னும் நஷ்டத்தில் வந்துவிடும். பாவம் கூட சில மிகப்பெரிய பாவமாக இருக்கின்றது, சிலது லேசான பாவமாக இருக்கின்றது. காமம் மிகப்பெரிய பாவம். அதில் ஃபஸ்ட்டு நம்பர் என்ன சொல்கிறாரு, காமம் தான் பெரிய பாவம், கோபம் 2வது, பேராசை அதை விட குறைவானது. அனைத்திலும் அதிகமாக காம விகாரத்தின் வசப்படுவதன் மூலம் சேர்த்து வைத்த அனைத்து சேமிப்பும் நஷ்டமாகி விடுகிறது. இந்த காம விகாரத்திற்கு ஆத்மா அடிமையாயிடுச்சுன்னா எவ்வளவு தான் சேவை பண்ணி பலருக்கும் நன்மை செய்திருந்தாலும் சரி, அவ்வளவுதான். ஆத்மாவோட எல்லா நல்ல அந்த கர்மத்தோட கணக்கு, சேமிப்பு, புண்ணிய கணக்கு நஷ்டமாயிடுது. லாபத்திற்கு பதிலாக நஷ்டம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சத்குருவை நிந்தித்தவர்களுக்கு பதவியும் கிடைக்காது. சத்குரு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி உயர்ந்த பதவி கிடைக்கும்? தந்தையுடையவர்களாக ஆகிவிட்ட பிறகு அப்படி சென்று விடுகின்றனர், அவரை விட்டு போயிடுறாங்க. என்ன காரணம்? அடிக்கடி காம விகாரத்தின் அடி விழுகிறது. அவங்களால அதிலிருந்து வெளியே வர முடியல, காம விகாரத்தில் சென்று விடுறாங்க. இது கடுமையான எதிரியாக இருக்கின்றது. அதனால தான் பாபா மகாசத்ருன்னு சொல்கிறார். அதனுடைய கொடும்பாவியைத்தான் எரிக்கிறார்கள். முக்கியமாக ராவணன் எரிக்கிறதுனா அந்த காம விகாரத்தினுடைய கொடும்பாவியை தான் எரிக்கிறாங்க. கோபம் பேராசையின் கொடும்பாவியை எரிப்பதில்லைங்கிற. ஏன்னா ராவணன் சீத்தையை கடத்திட்டு போனார் அந்த காம விகாரத்தின் ஆதாரத்தில். அதனால தான் அவருடைய உருவத்தை செய்து கொடும்பாவியாக எரிக்கிறாங்கங்கிறார். காமத்தின் மீது தான் முழுமையாக வெற்றியை பெற வேண்டும். அப்பொழுது உலகத்தை வென்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். காம்ஜீத் ஜெகஜீத்னு சொல்கிறார் பாபா. ராவண ராஜ்யத்தில் பதீத்தமாக ஆகியிருக்கும் எங்களை பாவனமாக ஆக்குங்கள் என்று அனைவரும் பாடவும் செய்கின்றார்கள் இல்லையா பக்தியில். ஓ தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய தந்தையே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். சீத்தையின் ராமரே பதீத்த பாவனரே அப்படின்னு அழைக்கிறார்கள். பதீத்த பாவன சீதாராம், ரகுபதி ராகவ ராஜாராம்னு பாடுறாங்க. ஆனால் அர்த்தத்தை புரிந்து கொள்வதே இல்லை. யாரை நம்ம கூப்பிடுறோம், எதுக்காக கூப்பிடுறோம், இதெல்லாம் தெரியறதில்லை. தந்தை கண்டிப்பாக புதிய உலகை ஸ்தாபனை செய்ய வருவார் என்பதையும் தெரிந்துள்ளனர். ஆனால் கல்பத்தின் ஆயுள் அதை அதிகமான காலத்தை கொடுத்ததால் மிகவும் காரிருளில் மூழ்கி இருக்கிறார்கள். அவர் எப்போ வராருங்கிறதே மறந்து போச்சு. ஞானம் மற்றும் அஞ்ஞானம் என்பது இருக்கின்றதல்லவா. பக்தி என்பது அஞ்ஞானமாக இருக்கின்றது, அறியாமை. யாருக்கு பூஜை செய்கின்றார்களோ அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதே இல்லை. அப்பொழுது ஞானம் எப்படி இருக்கும்? யாரெல்லாம் பூஜை பண்ணமோ அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. ஆகையால் தான தர்மங்கள், புண்ணியங்கள் முதலானவை பலனற்றதாக ஆகிவிடுகின்றது. அல்ப காலத்திற்காக கொஞ்ச காலத்திற்கான சுகம் கிடைக்கிறது. காணல் நீர் போன்ற சுகம் ஒன்று கிடைச்சிங்கன்னா பலன் கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் காலத்திற்கு. மற்றபடி துக்கமே துக்கம்தான் இருக்கின்றது. இப்பொழுது தந்தை கூறுகின்றார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய அனைத்து துக்கமும் நீங்கிவிடும். இப்பொழுது பார்க்க வேண்டும், நாம் எந்த அளவிற்கு பாபாவை நினைவு செய்கின்றோம். பழையது முடிந்து புதிய சேமிப்பு ஆகியுள்ளது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். எவ்வளோலாம் பழைய கணக்கு வழக்கு பாவம்லாம் முடிஞ்சு புண்ணிய கணக்கு எவ்வளோ சேமிச்சாயிருக்கு.
சிலரோ கொஞ்சம் கூட சேமிப்பதே இல்லை, புண்ணிய கணக்கை சேர்த்துக்கொள்கிறதே இல்லைங்கிறார். நினைவே அது அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்றது. நினைவு இன்றி பாவங்கள் எப்படி நீங்கும் அல்லது எப்படி அது துண்டிக்கப்படும்? நினைவில்லாமல் பாவம் செய்யாமே இருக்க முடியாது, செஞ்ச பாவமும் குறையாது. பல பிறவிகளின் பாவங்கள் நிறையவே இருக்கின்றது. பாபாவுக்கு தெரியுது, நிறைய பாவ சுமை இருக்குது. இந்த பிறவியின் வாழ்க்கை வரலாற்றை கூறுவதால் பல பிறவிகளினுடைய பாவங்கள் துண்டிக்கப்படாது. இப்போ என்ன பாவம் செஞ்சோன்னு பாபாட்ட சொல்லிடலாம், செய்யாமல் இருக்கலாம் மீண்டும். ஆனால் முன்னாடி செய்த பாவ கணக்கையும் அழிக்கணும் இல்லையா? இந்த பிறவியினுடையது மட்டும் லேசானதாக ஆகும். பாபா கிட்ட அப்படியே உணர்ந்து சொல்லிட்டோம் அப்படின்னா அது லேசாகுது, இல்லாமையே போகிறதில்ல. பாவத்தோட கணக்கு இல்லாமல் பாபா ஜீரோன்னு பண்ண மாட்டார், அது லேசாகுது, அவ்வளோதான். மற்றபடி நிறைய முயற்சி என்பது செய்ய வேண்டும். இத்தனை பிறவிகளின் கணக்கு வழக்கு அனைத்தும் நினைவின் மூலமாக தானே லேசாகும். இப்போ எவ்வளோ பாபாவை நினைக்கணும்? இப்போ நம்முடைய யோகம் எந்த அளவு உள்ளது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும், செக் பண்ணணும். நம்முடைய பிறவி சத்தியுகத்தில் ஆரம்பித்து எவ்வளவு பிறவிகள் நாம் எடுத்திருக்கின்றோம்? யார் இப்படி முயற்சி செய்கிறார்களோ அவர்கள்தான் சத்தியுகத்தின் ஆரம்பத்திலிருந்து பிறவி எடுப்பார்கள். நாம் எப்போ பிறவி எடுக்கிறோம், எப்போ எடுக்கணுங்கிறது கூட நம்ம புத்தியில் இருந்ததுனா தானே இப்படியெல்லாம் நம்ம பிறவி எடுக்க முடியும். அவர்கள் எப்பொழுதும் யார் முயற்சி செய்கிறார்களோ அதிகமாக அவர்கள் மறைந்திருக்க முடியாது. நல்ல முயற்சி பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருங்கிற. மற்றபடி அனைவரும் சத்தியுகத்தில் வரமாட்டார்கள். காலம் கழித்து பிறவி எடுத்து சிறிய பதவியை அடையக்கூடியவர்களும் இருப்பார்கள். ஒருவேளை ஆரம்பத்தில் வரவு செய்கிறார்கள் என்றாலும் கூட வேலைக்காரர்களாக இருப்பார்கள். யாரும் சரியாக முயற்சி பண்ணலை அப்படின்னா சத்தியுக ஆரம்பத்தில் கூட சிலர் வருவாங்க, ஆனால் பதவி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதான் பாபா வேலைக்கார பதவியை கூட அடையிறவங்களாக இருப்பாங்க. இது புரிந்து கொள்ளக்கூடிய பொதுவான விஷயமாக இருக்குது. சத்தியுகத்தில் வருவாங்க, ஆனால் உயர்ந்த பதவிக்கு போகிறோமா இல்லை இந்த மாதிரி வேலைக்கார பதவிக்கு போகிறோமாங்கிறது அவங்கவுங்க எவ்வளோ புருஷார்த்தம் பண்ணுறோம், எந்த அளவுக்கு பாபாவை நினைவு செய்து ஆத்மா பாவனமாக இருக்குது, அதை பொறுத்து தான் இருக்குங்கிறார். ஆகையால் தந்தையை மிகவும் நினைவு செய்ய வேண்டும். நாம் புதிய உலகத்திற்கு புதிய எஜமானர்களாக ஆகுவதற்காக வந்துள்ளோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். யார் நினைவு செய்கின்றனரோ அவர்களுக்கு கண்டிப்பாக குஷி என்பது இருந்து கொண்டே இருக்கும். ராஜா ஆக வேண்டுமென்றால் பிரஜைகளையும் உருவாக்க வேண்டும், சேவை பண்ணணும். பிரஜைகளையும் நாம் தான் உருவாக்கணும் ராஜா ஆகணும்னா. இல்லை என்றால் நான் ராஜா ஆகக்கூடியவன் என்று எப்படி நினைக்க முடியும்? பல பேருக்கு நன்மை செய்யணும்ல. யார் சென்டர் திறக்கிறார்களோ மற்றும் சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கு மிகுந்த லாபம் என்பது கிடைக்கிறது. அவர்களுக்கு பிரதிபலன் என்பது கிடைத்து கொண்டே இருக்கும். சிலர் 3-4 சென்டர்களை கூட திறக்கிறார்கள். யார் யார் செய்கிறார்களோ அவர்களுடைய கணக்கு பாபாவிடம் வருகிறது. செய்தி பாபாவுக்கு போதும். அவர்கள் ஒன்று சேர்ந்து மாயையின் துக்கம் நிறைந்த இந்த மலையை தூக்குகிறார்கள். எல்லாரும் அப்படி சேர்ந்து நீங்கள் இந்த துக்கம் நிறைஞ்ச இந்த உலகத்தை என்ன பண்ணணும், அப்படியே புரட்டி சத்தியமாக மாற்றிடணுங்கிறார். இதில் அனைவரும் தோள் கொடுக்கிறார்கள். எல்லாரோட சகியமும் இருக்குது. அனைவருக்கும் அதனுடைய பலன் என்பது கிடைக்கிறது. யார் நிறைய பேருக்கு வழிகாட்டுகிறார்களோ, எவ்வளவு இதில் உழைப்பு செய்கிறார்களோ அவ்வளவு உயர்ந்த பதவியை அடைவார்கள். அவர்களுக்கு மிகுந்த குஷியும் ஏற்படும். நிறைய பேருக்கு நன்மை செய்கிறவங்களுக்கு நிறைய குஷி ஏற்படும். நாம் எத்தனை பேருக்கு வழிகாட்டுகிறோம், எவ்வளவு பேரை முன்னேற்றுகிறோம் என்று நாம் மனதிற்கு பார்த்து கொள்ள வேண்டும். அவரவர்களுக்கு தெரியும், அதை உணர முடியுங்கிறார். அனைத்தையும் செய்வதற்கான நேரம் இதுதான். எல்லா புண்ணிய கணக்கையும் சேமிக்கிறது, மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறது, சேவை பண்ணுறது, எல்லாத்துக்கான டைமு இப்போ தான். அனைவருக்கும் சாப்பிடுவதற்கு குடிப்பதற்கு கிடைக்க தான் செய்கிறது. அப்படின்னா என்ன சரீர நிர்வாகத்துக்கு தேவையோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம்லாம் இருக்குது. சிலர் ஒரு வேலையும் செய்வதில்லை. பாபா சொல்கிறாங்க, சில பேர் எந்த ஒரு சேவையும் செய்யாமல் சும்மாவே இருக்கிறாங்க, அப்படியே இருக்கிறாங்க. மம்மா எவ்வளவு சேவை செய்தார், சேவை மூலம் அவருக்கு மிகுந்த நன்மை என்பது ஏற்பட்டது. மம்மா அந்தளவுக்கு நிறைய பேருக்கு நன்மையை செய்திருக்காங்க. நன்மை அடைவதற்கு கூட சேவை நிறைய தேவைப்படுகிறது. யோகம் கூட சேவை அல்லவா? பாபா இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு நன்மை நடக்கணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும், சேவை பண்ணணும். இன்னொன்று யோகா பண்ணுறது கூட பாபா சேவை தாங்கிறார்.
ஏன்னா நம்ம தூய்மையான அதிர்வலைகளை, அமைதியினுடைய அதிர்வலைகளை இந்த உலகத்தில் பரப்புகிறோம். இயற்கைக்கும் நம்ம அந்த சகாஷ் கொடுக்குறோம், ஆத்மாக்களுக்கும் போய் சேருது. அப்போ பாபாவை நினைக்கிறதே, யோகா பண்ணுறதே ஒரு சேவை தான். எவ்வளவு ஆழமான வழிமுறைகள் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. பாபா எப்படியெல்லாம் நமக்கு டைரக்ஷன் கொடுக்குறார். இன்னும் போக போக என்னென்ன கருத்துக்கள் பாபா சொல்லிக்கொண்டே இருப்பார். நாளுக்கு நாள் முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். புது புது கருத்துக்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார். யார் சேவையில் தீவிரமாக இருக்கிறார்களோ அவர்கள் உடனே அதனை கிரகித்து கொள்வார்கள். பாபா என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத உடனே அவங்க கிரகிச்சுப்பாங்க. யார் சேவையே செய்வதில்லையோ அவர்களுடைய புத்தியில் எதுவுமே பதியாது. பாபா என்ன சொல்கிறாரு, எதுக்கு, அதெல்லாம் புரியாது. புள்ளி ரூபமாக எப்படி நினைப்பது, ஆத்மா எவ்வளவு பெரியது என்று நீங்கள் யாரிடமாவது கேளுங்கள். ஆத்மாவுடைய இந்த ஒரு தேசம், காலம் என்றெல்லாம் கேட்டால் யாருக்கும் சொல்ல தெரியாது. இதெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள் மற்றவங்களுக்கு. இல்லையே, யாருக்கும் தெரியாமல் தான் இருக்கிறாங்க. மனிதர்கள் பரமாத்மாவின் பெயர், ரூபம், தேசம், காலம் இதையெல்லாம் கேட்கிறார்கள். நீங்கள் ஆத்மாவை பற்றி கேட்டால் குழம்பி போவார்கள். பரமாத்மா பற்றி இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், ஆத்மா பற்றி இதெல்லாம் புதுசாக இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆத்மா எங்கேருந்து வந்தது, அதோட ரூபம் என்னென்னு அப்படின்னு அவங்களுக்கு புதுசாக இருக்குது. இது யாருக்கும் தெரியாது. ஆத்மா இவ்வளவு சிறிய ஒரு புள்ளி, அதில் இவ்வளவு பாகம் அடங்கி இருக்கிறது. இது கூட நிறைய பேருக்கு ஆத்மா, பரமாத்மாவை பற்றி தெரிவதில்லை. ஆத்மா எப்படிப்பட்டது, சிறிய ஒளியாக இருக்குது, எவ்வளோ பாகம், ஆத்மாவோட அனைத்து நடிப்பும் அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியல. விகாரங்களை மட்டும் சந்நியாசம் செய்து விட்டனர். இது கூட அதிசயமாகும். இல்லை, இதெல்லாம் புரிஞ்சுக்காமையே விகாரங்களை விட்டுடுறாங்க. காம விகாரத்தை சந்நியாசம் பண்ணிடுறாங்க, வீடு வாசலை விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் இது கூட ஒரு நல்ல விஷயம்தான். சந்நியாசிகளின் தர்மம் தனிப்பட்டது. இந்த ஞானம் உங்களுக்கானது. இது இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கானது. நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள், பிறகு தூய்மையை இழந்து விட்டீர்கள், மீண்டும் தூய்மையாக ஆக வேண்டும் என்று பாபா புரிய வைக்கிறார். நீங்கள் தான் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றுகிறீர்கள். உலகத்தில் இந்த ஞானம் பற்றி யாருக்கும் சிறிது கூட தெரியாது. ஞானம் இது தனிப்பட்டதாக இருக்கின்றது, பக்தி தனிப்பட்டதாக இருக்கின்றது. ஞானம் உங்களை முன்னேற்றுகிறது, பக்தி உங்களை கீழே விழ வைக்கிறது. இல்லையா, பக்தி செய்து 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 கஷ்டப்பட்டு ஆத்மாவோட நிலை கீழே தான் வந்துடுச்சு. இல்லையா, பக்தி செய்து செய்து சுகம் நிறையா இருந்திருக்கணும், சாந்தி நிறையா கிடச்சிருக்கணும். ஆனால் அப்படி கிடையாது. சுகமும் கம்மியாயிடுச்சு, சாந்தியும் கம்மியாயிடுச்சு, எல்லா குணமும் கம்மியாயிடுச்சு. இரவு பகலுக்கான வேறுபாடு உள்ளது. எதுக்கு? ஞானத்துக்கும் பக்திக்கும். மனிதர்கள் எவ்வளவுதான் தன்னை வேத சாஸ்திரங்கள் தெரிந்தவர்கள் என்று நினைத்தாலும் அவர்களுக்கு ஒன்றும் தெரிவதில்லை. இல்லையா, என்ன தெரியணுமோ அது தெரியலங்கிற. உங்களுக்கும் இப்பொழுது தான் தெரிய வந்துள்ளது. உங்களிலும் கூட வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். பாபாவை மறந்த காரணத்தினால்தான் குஷியும் மறைந்து விடுகிறது. இல்லை என்றால் அளவற்ற குஷி என்பது இருக்க வேண்டும். பாபாவிடமிருந்து உங்களுக்கு இந்த ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கிறது. பாபா சாட்சாத்காரம் கூட காண்பிக்கிறார். சாட்சாத்காரம் பார்த்தார்கள் என்றால் அவர்கள் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். ஆனால் ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் என்ன லாபம்? காட்சி மட்டும் கிடச்சிதுன்னா, ஆகா நான் சொர்க்கத்தை பார்த்தேன், கிருஷ்ணனை பார்த்தேன் அப்படின்னா அதனால் என்ன லாபம் இருக்குது? பாபா சொல்கிறாங்க, நான் சொல்லக்கூடிய டைரக்ஷன் ஸ்ரீமத் படி நடக்கணும் தானே, அப்போ தானே உங்களுக்கு நன்மை ஏற்படும். தந்தையை துக்கத்தில் நினைவு செய்கிறார்கள். தந்தையை அனைத்திலிருந்தும் லிபரேட் செய்பவர், ஹே ராம், ஹே பிரபு என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் அவர் யார் என்றே தெரிந்து கொள்வதில்லை. தன்னை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று பக்தியில் யாருமே சொல்வதில்லை. அப்படி சொல்லியிருந்தால் பரம்பரையாக சொல்லி வந்திருப்பார்கள். பக்தி பரம்பரையாக வருகிறது அல்லவா, இல்லையா? துவாபரிகத்திலேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. பக்தி அளவற்றது, ஞானம் ஒன்று தான். பக்தி அதனுடைய வழிகள் ரொம்ப நிறைய இருக்குது, ஞானம் ஒன்று தான். பக்தியின் மூலம் பகவான் கிடைப்பார் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் எப்படி, எப்பொழுது, இதெல்லாம் அவர்களுக்கு தெரிவதில்லை. பக்தி எப்பொழுது ஆரம்பமானது, யார் அதிக பக்தியை செய்கிறார்கள் என்பதெல்லாம் யாருக்கும் தெரிவதில்லை. நாம் தான் அதிகமான பக்தி செய்கிறோன்னு தெரியாது. இன்னும் 40,000 வருடங்கள் பக்தி செய்தே கொண்டிருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருப்போமா என்ன? இல்லை, இன்னும் எவ்வளோ காலம்தான் பக்தி செய்கிறாங்க, அவங்க அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்கிறார். இது மாதிரி பக்தி ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. ஒரு பக்கம் அவர்கள் பக்தி செய்து கொண்டிருக்கிறார்கள், மற்றொரு பக்கம் நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். மனிதர்களோடு எவ்வளவு தலையை உடைக்க வேண்டியதாக இருக்கின்றது, எவ்வளவு கண்காட்சிகளை வைக்கிறீர்கள். ஆனால் கூட கோடியில் சிலர் தான் வெளிப்படுகிறார்கள். எவ்வளவு பேரை தனக்கு சமமாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம்.
உண்மையிலும் உண்மையான பிராமணர்கள் எவ்வளவு பேர் என்ற கணக்கை இப்பொழுது போட முடியாது. ஏனென்றால் பொய்யான குழந்தைகளும் நிறைய பேர் இருக்கிறார்கள். பிராமணர்கள்னு பேருக்கு இருக்காங்க, ஆனால் பாபா மேலே நம்பிக்கை இருக்காது, அவர் சொல்கிறது மேலேயும் இருக்காது. பிராமணர்கள் கதை சொல்கிறார்கள், பாபா கீதையின் கதையை சொல்கிறார். பாபாவை போல குழந்தைகளும் கதை சொல்கிறீர்கள். குழந்தைகளினுடைய வேலையும் உண்மையிலும் உண்மையான கீதையை சொல்வதாகும். அப்போ அவங்க சொல்கிறது என்னங்கிறார்? பொய்யான கீதை. சாஸ்திரங்கள் அனைவருக்கும் இருக்கிறது. உண்மையில் சாஸ்திரங்கள் அனைத்துமே பக்தி மார்க்கத்தினுடைய விஷயங்கள் ஆகும். ஞானத்தின் புத்தகம் ஒரே ஒரு கீதை தான். கீதை தான் அனைத்திற்கும் தாய் தந்தையாக இருக்கின்றது. தந்தை தான் இப்பொழுது வந்து அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கின்றார். மனிதர்கள் அப்படிப்பட்ட தந்தையை நிந்தனை செய்கிறார்கள், அவர் திட்டுறாங்க. சிவபாபாவினுடைய ஜெயந்தி வைரத்திற்கு சமமானதாகும். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் தான் சத்கதியின் வள்ளலாக இருக்கின்றார். மற்ற யாருமே யாருக்கும் சத்கதியை கொடுக்க முடியாது. யாருக்கும் எந்த மகிமையும் ஏற்பட முடியாது. தேவதைகளுக்கு மகிமையை பாடுகிறார்கள், அவங்களோட புகழ் பாடுறாங்க. ஆனால் தேவதைகளாக அவர்களை மாற்றக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை தான். நம்முடைய தர்மம் ஸ்தாபனையாக ஆகின்றது. தீயவைகள், அதாவது எதெல்லாம் வந்து இந்த உலகத்தோட அதர்மங்களோ அது டிஸ்ட்ரக்ஷன், அழிவாக ஆகின்றது. யார் எதையும் புரிய வைக்க முடியவில்லையோ அவர்கள் ஸ்தூலமான காரியம், அதாவது சேவையை செய்யுங்கள். இப்போ ஞானத்தை மற்றவங்களுக்கு சொல்லி சேவை பண்ண முடியலை, அதற்கான ஒரு எனக்கு வந்து வராது, அந்த ஒரு திறமை என்கிட்ட இல்லை அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, சரி கர்மனா சேவை பண்ணுங்கள். இந்த சரீரத்தினால யஜ்யத்தில் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுங்கள். இராணுவத்தில் கூட அனைத்து வேலைகளையும் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எல்லாருமே கன் எடுத்துகிட்டு போர் புரியறவங்களா மட்டும் இராணுவத்தில் இருக்க மாட்டாங்க. இராணுவத்தில் சமைக்கிறதுக்கும் இருப்பாங்க, க்ளீன் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, நிறைய சேவை, அதுவும் சேவை தான், மிலிட்ரியில் தான். அதுபோல் தான் பாபா சொல்கிறாங்க, எல்லா வேலைகளையும் செய்யக்கூடியவங்க அங்களும் இருக்காங்க தானே. படித்தவர்கள் முன்னால் ஆனால் படிக்காதவர்கள் சுமையை தூக்க வேண்டியதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. படித்தவங்கன்னா அவங்களோட வேலை தனியாக இருக்கும், படிக்காதவங்கன்னா அவங்க மூட்டை தூக்க வேண்டியதாக இருக்கும்னு கூட லௌகீகத்தில் சொல்லுவாங்க. மம்மா பாபா என்ன செய்கிறார்களோ அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். யார் நெருக்கமான குழந்தைகள் என்று நீங்களே புரிந்து கொள்ள முடியும். பாபாவிடம் கேட்டால் பாபா கூட இவரை பின்பற்றுங்கள் என்று பெயரை சொல்வார். சில பேரை பாபா முரளியில் சொல்லியிருக்கார். யார் சேவாதாரியாக இல்லையோ அவர்கள் மற்றவர்களுக்கு என்ன புரிய வைக்க முடியும்? அவர்கள் இன்னும் நேரத்தை வீணாக்கி விடுகிறார்கள். தன்னுடைய முன்னேற்றம் செய்ய விரும்பினால் இங்கே செய்து கொள்ள முடியும் என்று பாபா புரிய வைக்க முடியும். பாபா இப்போ புரிய வைக்கிறார், இங்கே நீங்கள் முன்னேற்றம் அடையணும்னா இங்கே தான், இப்போ தான் செய்ய முடியும். அப்போ யாரு கூட இருக்கணும்? மம்மா பாபா போல் உயர்ந்த முயற்சி செய்கிறவங்க, சேவை செய்யக்கூடியவர்கள், அவங்களுடைய தொடர்புலேருந்து கற்றுக்கொள்ளுங்க. இல்லைன்னா உங்களோட டைமும் வேஸ்ட் ஆகிடுங்கிற தீய சகவாசத்தில் போனீங்கன்னா. நாம் 84 பிறவிகள் எப்படி எடுத்தோம் என்று படங்கள் வைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்றால் மற்றவர்களுக்கும் புரிய வையுங்கள். இப்படி ஆக வேண்டும் என்று புரிய வைப்பது எவ்வளவு எளிமையான விஷயமாக இருக்கின்றது. லக்ஷ்மி நாராயணோட படத்தை காட்டுங்க, இப்படி ஆகுங்கன்னு சொல்லுங்கள், அவ்வளவுதான். நேற்று இவர்களை பக்தி செய்திருந்தோம், இன்று பக்தி செய்வதில்லை, அவங்கள போல் ஆகணும்னு முயற்சி பண்ணுறோம். ஞானம் கிடைத்து விட்டது, இப்படி நிறைய பேர் வந்து புரிந்து கொள்வார்கள். கேட்பதன் மூலம் அவர்களுக்கு குஷியின் அளவு அதிகரிக்கும். நரனிலிருந்து நாராயணனாக ஆக வேண்டும். உண்மையான சத்திய நாராயணனுடைய கதை கூட இருக்கிறது. பக்தியின் மூலம் கீழே விழுந்து கொண்டே போகிறார்கள். ஞானம் என்றால் என்ன என்பதை அவர்களுக்கு தெரிவதில்லை. பக்தியில் பலதையும் படித்து கீழே போயிட்டாங்க. உங்களுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை யதார்த்தமாக புரிய வைக்கிறார். பாபா கூறுகிறார், நேற்று உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்தேன், பிறகு அந்த ராஜ்யம் எங்கே போனது? இல்லையா, 2500 வருஷம் இருந்தீங்க. இதை நாம் தெரிந்திருக்கிறோம். இது ஒரு விளையாட்டாக இருக்கிறது. ஒரே ஒரு தந்தை தான் முழு விளையாட்டினுடைய ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். நாம் கூறுகின்றோம், பாபா நீங்கள் நாடகத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் தூய்மையற்ற உலகத்தில் தூய்மையற்ற உடலில் வந்துதான் ஆக வேண்டும். அவர் கூட ட்ராமாவோட பந்தனத்தில் கட்டுப்பட்டிருக்கார். எப்போ வரணுமோ அப்போ தான் வரணும். இந்த பத்தீத்த உடலில் தான் வரணும், பத்தீத்த சரீரத்தில் தான் வரணும். இப்படி தான் அவருக்கும் பார்ட் இருக்குது, அதில் கட்டுப்பட்டிருக்கார்.
ஈஸ்வரனுக்கு நிறைய மகிமையை பாடுகிறார்கள். குழந்தைகள் கூறுகிறார்கள், நாங்கள் உங்களை அழைத்தோம், ஆகையால் எங்களுக்கு சேவை செய்வதற்காக, அதாவது எங்களை தூய்மை அற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்குவதற்காக நீங்கள் இங்கு வந்துதான் ஆக வேண்டும். கல்ப கல்பமாக எங்களை தேவதையாக மாற்றிவிட்டு நீங்கள் சென்று விடுகிறீர்கள். இது ஒரு கதை போல உள்ளது இல்லையா? இதெல்லாம் நாம் பாபா கிட்ட இருந்து புரிஞ்சுக்கிறோம், நினச்சி பார்க்குறோம். யாரெல்லாம் புத்திசாலிகளோ அவர்களுக்கான ஒரு கதையாகும். இல்லை, உண்மையான கதையை பாபா சொல்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். பாபா கூட நாடகப்படி சேவாதாரி ஆகியுள்ளார். அவர் கூட எதுக்கு வராரு? நமக்கு சேவை பண்ணுறதுக்கு, உலகத்துக்கு சேவை பண்ணுறதுக்கு தான் வரார். என்னுடைய வழிப்படி நடங்கள் என்று பாபா கூறுகிறார். தன்னைத்தான் ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். தேக அபிமானத்தை விட்டுவிடுங்கள். புதிய உலகத்தில் உங்களுக்கு புதிய சரீரம் கிடைக்கும். பாபா என்ன புரிய வைக்கிறாரோ அதை நன்றாக சிந்தனை செய்யுங்கள். நாம் இப்படி ஆவதற்காக வந்திருக்கின்றோம் என்று புத்தியின் மூலம் புரிந்து கொள்கிறீர்கள். லட்சியம் முன்னால் இருக்கின்றது. இது பகவானுடைய மகா வாக்கியமாக இருக்கின்றது. உலகத்தில் மனிதர்கள் பகவானை மனிதன் என்று நினைக்கிறார்கள் அல்லது நிராகார் என்று சொல்கிறார்கள். நம்மளை போல் அவரும் கிருஷ்ணன்னா சரீரம் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் போல தான் நினைக்கிறாங்க. இல்லாட்டினா சிலர் நிராகாரராக சொல்கிறாங்க, உடல் இல்லைன்னு. ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் கூட நிராகாரியாக இருக்கிறீர்கள். சரீரத்தை எடுத்து பாகத்தை நடிக்கிறீர்கள். நாமளே உடல் இல்லாதவர்கள் தான். பாபா கூட பாகத்தை நடிக்கிறார். யார் நன்றாக சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் நான் கண்டிப்பாக மாலையின் மணியாக ஆவேன் என்ற நிச்சயம் ஏற்படும். நிறைய பேருக்கு நன்மை பண்ணாதான் நம்ம உயர்ந்த மாலையினுடைய மணி அப்படிப்பட்ட பதவியை அடைய முடியும். நரனிலிருந்து நாராயணாக ஆக வேண்டும். தோல்வி அடைவதன் மூலம் தானாகவே ராம் சீத்தை ஆகிவிடுவார்கள். பாஸ் ஆனவங்க சத்தியுகத்துக்கு போயிடலாம், ஃபெயில் ஆனவங்க திரேதாயுகத்துக்கு தான் வரணுங்கிற. பகவான் படிப்பிக்கிறார் என்றால் நன்றாக படிக்க வேண்டும் அல்லவா? நல்லா படிக்கணும். ஆனால் மாயையின் எதிர்ப்பு கூட நிறைய ஏற்படுகிறது. மாயை புயலை கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கிறது. அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது பாயிண்ட்டு, ஞான சிந்தனை செய்து அளவற்ற குஷியின் அனுபவத்தை செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கும் வழி சொல்லக்கூடிய இரக்கம் காட்ட வேண்டும். தீய தொடர்பில் வந்து எந்த ஒரு பாவ காரியமும் செய்யக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட்டு, மாயையின் துக்கங்களின் மலையை தூக்குவதற்கு ஒன்று சேர்ந்து தோள் கொடுக்க வேண்டும். சென்டர்களை திறந்து பலருக்கும் நன்மை செய்வதற்கு நிமித்தமான கருவியாக வேண்டும். வரதானம், தனது வார்த்தைகளின் மதிப்பை புரிந்து அதை சிக்கனமாக பயன்படுத்தக்கூடிய மகான் ஆத்மா ஆக வேண்டும். மகான் ஆத்மாக்களை சத்வச்சன் மகாராஜ் என்று கூறுவர். யாரெல்லாம் கொஞ்சமாக பேசுகிறாங்களோ அவங்க யார் கொஞ்சமாக பேசுவாங்க? யாரெல்லாம் குருக்களாக இருக்காங்களோ, சன்னியாசிகளாக இருந்தாங்களோ, மகான் ஆத்மாக்களாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் கொஞ்சமாக தான் பேசுவாங்க. அப்போ அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் அவங்களுடைய சிஷ்யர்கள் இதெல்லாம் சத்தியமான வார்த்தைகள் அப்படின்னு சத்வச்சன் மகாராஜன்னு சொல்லுவாங்க. ஆக உங்களது வார்த்தைகள் கூட சதா சத்தியமான வார்த்தைகளாக, அதாவது ஏதாவது பிராப்தியை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். எப்படி அவங்க பேசிய வார்த்தைகளை அவங்களுக்கு வரமாக நினைக்கிறாங்களோ, பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் சத்திய ஞானத்தை சொல்கிறீங்கன்னா அது மற்றவங்களுக்கு மிகப்பெரிய பலனை, பிராப்தியை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கணும். பிராமணர்களின் வாய் மூலமாக ஒரு பொழுதும் யாரையும் சாபம் கொடுக்கும் வார்த்தைகள் வெளிப்படக்கூடாது. யாருக்குமே சாபம் கொடுக்குற மாதிரியான வார்த்தைகள் வரவே கூடாது. ஆகையால் யுக்தியாக பேசுங்கள் மற்றும் செயல்படுங்கள். பாபா அதனால தான் சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப யுக்தியாக நீங்கள் பேசணும், மற்றவங்களுக்கு பயனுள்ள வார்த்தைகளாக பேசணும், நல்ல சுப வார்த்தைகளாக பேசணுங்கிறார். வார்த்தைகளின் மதிப்பை புரிந்து கொள்ளுங்கள். நம்ம வேல்யூ புரிஞ்சுக்கணும். நம்ம வார்த்தை எவ்வளோ வேல்யூபிள், மற்றவங்களோட வாழ்க்கையை எவ்வளோ உயர்த்தக்கூடியதாக இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். சுபமான சப்தங்கள், சுகம் கொடுக்கும் சப்தங்களை பேசுங்கள். மற்றவங்களுக்கு சுகத்தை கொடுக்கணும், மேலும் நல்ல வார்த்தைகளாக அது இருக்கணும். ஜாலியான வார்த்தைகளை பேசாதீர்கள். அப்படியே நான் சும்மா சிரிப்புக்கு பேசினேன், விளையாட்டாக பேசினேன்லாம் பேசாதீங்க. வார்த்தைகளை சிக்கனப்படுத்துங்கள். அப்பொழுதுதான் மகான் ஆத்மா ஆகிவிடுவீர்கள்.
ஸ்லோகன்: ஸ்ரீமத் என்ற கை சதா கூடவே இருக்கிறது என்றால் முழு யுகமும் கை மீது கை கொடுத்து நடந்து கொண்டே இருப்பீர்கள். ஸ்ரீமத்துங்கிறதான் கை. பாபாவை நம்ம பிடிச்சிக்கிறோம், பாபாவோட கையை பிடிச்சிக்கிறோன்னா அவருடைய ஸ்ரீமத் படி நடக்கிறது தான் அவருடைய கையை பிடித்து கொள்வது. அவ்வியக்த அமைதியின் மூலம் டபுள் லைட் ஃபரிஷ்தா ஸ்திதியின் அனுபவம் செய்யும். பாயிண்ட் என்ன? ஒளியின் ஆதாரத்தில் தான் பெரிய பெரிய இயந்திரங்கள் இயங்குகிறது. அப்படின்னா கரண்ட் இருந்தால் தான் பெரிய பெரிய மெஷினும் இயங்கும். நீங்கள் அனைவரும் ஒவ்வொரு காரியம் செய்தாலும் ஒளியின் தொடர்பின் ஆதாரத்தில் தான் டபுள் லைட் ஆகி முன்னேறி கொண்டே இருக்க முடியும். இப்போ பாபாவோட சக்தி தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அதுதான் கரண்ட்டு போல். எங்கே டபுள் லைட் ஸ்திதி இருக்கிறதோ அங்கே கடின உழைப்பு மற்றும் கடினமான தன்மை என்ற வார்த்தையே அழிந்துவிடும். தன்னுடையது என்பதை அழித்து ட்ரஸ்டி என்ற உணர்வு மற்றும் ஈஸ்வரிய சேவைக்கான பாவனை இருந்தால் டபுள் லைட்டாக ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி.